கட்சியில் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இளைஞர்களை பார்த்தாலே கொஞ்சம் அச்சதான் போடுவாங்க. இவன் படிச்சிருக்கிறான், வேகமாக செயல்படுறான், கொஞ்சம் காசு வச்சு செலவு வேற பண்ணுறான், இவனை விட்டா நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவான். இதெல்லாம் அரசியலில் நடக்கும். நீ ஓவர்டேக் தான் பண்ணணும். இன்னும் கேட்டால் மோதி மெரிச்சிட்டு போகணும். இது கவலையே படக்கூடாது. அரசியலில் ஏறி அவனை மெரிச்சிட்டு நீ தாண்டி போயிட்டே இரு. நீ கட்சிக்கு தானே உழைக்கிற, உனக்காக உழைக்கல. ஏன் பயப்படுற? யாரை பார்த்து அச்சப்படுற? அண்ணா திமுக நீ யாரை பார்த்து பயப்பட வேணாம், யாரை பார்த்து அச்சப்பட வேண்டாம். உழைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. எல்லாரும் கூட்டம் போடலாம், யாருனாலும் கொடியேற்றலாம். ஆனா முறையா தகவல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்தா வராரு, வராட்டா போறாரு. நிகழ்ச்சி நடத்துங்க, கட்சி செயல்படுங்க, நல்லா பண்ணுங்க. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு. எதிர்கட்சி இந்த நேரத்தில் தான் நீங்கள் செயல்பட்டாதான் இந்த மரக்காணத்தில் இருக்காரு எனக்கு தெரியும். நானே சில பேரை பார்ப்பேன், நான் குறித்து வச்சுப்போம். நாளைக்கு ஏதாவது ஒரு பொறுப்புகளை போடணும், யாரையாவது மாற்றணும். இல்லை இவருக்கு அந்த பையன் நல்லா பண்ணாப்ல, அவருக்கு போடலாம். இப்படி தான் எல்லாரும் போடணும். இப்போ நாங்களாம் எப்படி வரோம்? இப்போ என்ன எப்படி மாவட்ட சாரை போட்டாங்க? அம்மாங்க நேராக திடீர்னு தெரியுமா? இப்போ விழுப்புரத்தில் போகிறோன்னா கடலூரில் கேட்பாங்க அம்மா, அந்த விழுப்புரத்தில் நான் இப்போ மாவட்ட சாரை மாற்றலான்னு இருக்கிறேன், யாராவது ஒரு 3 பேரை சொல்லுன்னுவாங்க. அவர் யாராவது எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துன்னு போயின்னு இருப்பார். அவருக்கு தெரியும் இவர் நல்லா இருப்பார், அவர் நல்லா செய்கிறாரு. ஆனால் அவங்க 3 பேரை கொடுப்பாங்க. அப்புறம் அதில் அம்மா ரிப்போர்ட் வாங்க. நான் பேரே மாவட்ட போட்டாங்களே, அப்பயே எனக்கு மாவட்ட போடுறதுக்கு தான் எனக்கு அழைப்பு வந்தது. அது சில கணக்கில் மாறி போச்சு. ஆனா உங்களுக்கு இளைஞருக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் அமைச்சர் ஆகும் போது எனக்கு வயசு 34 வயசு. அம்மாவுடைய அமைச்சர்லே நான் தான் இளம் அமைச்சர் அன்னைக்கு. அதுவும் சாதாரண துறையெல்லாம் கொடுக்கல, கல்வித்துறை, முழுமையான கல்வித்துறை, பள்ளித்துறை, உயர்கல்வித்துறை, வணிக வரித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, விளையாட்டுத்துறை, இத்தனை துறையும் எனக்கு கொடுத்தாங்க அம்மா அன்னைக்கு எனக்கு. ஆகவே நம்பிக்கையா இருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.